ஹலோ மிஸ்டர் கிரன்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இது மிகவும் ஒரு முக்கியமான வீடியோ. எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்றைக்கு இனிவில்ல பாரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்து எங்கே ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், இனிவில் கேரக்கல் இந்து மயானம் இருக்கல்லோ, அதுக்கு பக்கத்தில் பிரதேச சபையுடைய காணி இருக்கு. அதாவது நல்லூர் பிரதேச சபைக்குரிய கழிவுப் பொருட்கள் எல்லாம் கொட்டுறது. அங்கே ஜால் நல்லூர் பிரதேச சபைக்குரிய என்ன ஜோசி பாருங்க, ஹாஸ்பிட்டல் கழிவில் இருந்து பிளாஸ்டிக் கழிவில் இருந்து எல்லாமே அதுக்கு தான் இருக்கும். அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு தீ விபத்து மிக பாரிய அளவில் ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு தெய்வாதீனமாக அது அந்த அளவுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. ஆனால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருந்திருக்கும். எப்படி ஒன்று தீ விபத்து பெருசாக பரவி ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு அங்கால வீசிங்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறாங்களுக்கு அந்த புகைகள் ஒத்து வராமல் ஒரு உயிர் சேதம் ஏற்படவும் சந்தர்ப்பமாக இருக்கலாம். என்னடா நீ இப்படி காய்க்கிறேன்னு சொன்னால் அது யதார்த்தமான உண்மை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாரிய தீ புலம்பொண்டு தோன்றி இருக்கு. அவ்வளோ பெரிய ஒளி இரவு நேரத்தில் பளிச்சென்ற ஒரு ஒளியாக தோன்றுனா அந்த வீடியோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுற நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அது இந்த பிரச்சனை இது இப்போ ஆரம்பிக்கலை. ஆமாம், இந்த பிரச்சனை இது இப்போ ஆரம்பிக்கலை. 2022ஆம் ஆண்டு ஜூலை 13 ஏற்கனவே இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது. அது ஒரு மனித தூண்டுதலால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அப்போ இதுக்கு காரணம் அதுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஆள் என்று சொல்லி 2022ஆம் ஆண்டு அதுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஆள் என்று சொல்லி சஸ்பெண்ட் பண்ணது. இப்போ திருப்ப 2024ஆம் ஆண்டு மீண்டும் 2024 5ஆம் மாதம் 6ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையாகவே அவ்வளோ ஒரு தீப்புலம்பு. கிட்டத்தட்ட அந்த கேரக்கல் இந்து மயான பகுதியிலிருந்து அந்த மருதாமர சந்தி மட்டும் அந்த புகை மூட்டத்துக்குரிய அந்த சிம்டம், அந்த ஆரிபுரிகள் புகை மூட்டம் அப்படி அந்த பனி புகார் மாதிரி புகை மூட்டம் பறந்துருக்கு. யோசிங்க, இப்போ காண்டாவனம் எந்த ஒரு வெக்க இருக்கேடா, அது அவிஞ்சு ஊத்துது. அதுக்கு இல்லை அந்த இந்த குப்பையில் வர கீட் புகை எல்லாம் சேர்ந்தோன்னு அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கிற மக்களோட நிலைமை என்னவா இருக்கும்? ஒரு வீசிங் இருக்கிறார்களோ இல்லாட்டி சின்ன குழந்தைகளோ அந்த புகையெல்லாம் அந்த புகை எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கால சுவாசிக்கலாமல் இருக்கும். அப்போ அவங்களை பற்றி யோசிக்கணும். இதுக்கு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லி இதுக்கு முதல் பிரச்சனை நடக்கைக்கே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், இது இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த பிரதேச சபைக்கு பொறுப்பான ஆட்கள் இது இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிறோம், இங்கே இருந்து இந்த கழிவு எல்லாத்தையும் அகற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்கிற நடவடிக்கைகள் போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது போகலை. என்ன சொன்னால், இது ஒரு புறம்போக்குறத்துலேயோ இல்லாட்டி ஒரு வெட்டவெளி பிரதேசத்திலேயோ இப்படியான கழிவுகள் கொட்டப்பட்டிருக்க அது எதிர்ச்சியாக இயற்கையாக தீ விபத்து ஏற்பட்டாலோ இல்லாட்டி மனித தூண்டலால் ஏற்பட்டாலோ அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னு சொன்னால் சுற்றி வர குடிமனை இல்லை, ஒரு வெட்ட வழி கொஞ்சம் அசுத்தமான புகை வளிமண்டலத்தில் பறியும், அதுக்கேற்ற மாதிரி தீயணைப்பு பறியோ ஏதோ ஒன்று வச்சு செஞ்சிருவாங்க. இது சுத்த வலை எல்லாம் கிராமப்புறங்கள் குடிமனைகள் ஏதாச்சும் அந்த பெரிய புகாரா புலம்பா எரியக்க ஒரு சின்ன துகளோ எங்கேயாச்சும் ஒரு வீடு வழியில் போய் விழுந்தாலோ இல்லாட்டி பக்கத்தில் எங்கேயாச்சும் தீ பரவ வெளிக்கிட்டாலோ இந்த வக்கையான நேரத்தில் அதை கட்டப்படுத்துறது முடியாத ஒரு காரியம். அதே நேரம் நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பவுசர் வருது. பவுசர் தண்ணி அடிச்சு ஒரு பக்கம் அணைச்சுட்டு போகுது. இவ்வளோ தண்ணியை சிதறடிச்சு அணைச்சு கொண்டு போகுது. ஆனால் என்ன, தண்ணி முடிஞ்சோன்னா அந்த பவுசர் திருப்ப தண்ணி இருக்க போகிறதுக்கு ரயில அந்த பக்கம் அணைச்ச போது எல்லாமே திருப்ப மறுபடியும் பழைய நிலவைக்கு மீள் திரும்பி கொண்டு வருது.
தண்ணியெல்லாம் அடிச்சிருக்கு என்ன அடிச்சு பண்ணிக்கிறாங்க அடிக்க பண்ண மாதிரி இப்போ பவுன்சர் போட்டு அடிச்சும் சரியான கஷ்டமாக இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே எங்கே இருந்தது இந்த பாருங்க எல்லாரும் தண்ணி அடி இந்த அடிச்சு தான் இப்போ கிடைக்கவே இல்லை. அந்த இருக்குது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து இந்த காற்று மடிக்க அடிக்க பரவி கொண்டே போகுது. அப்போ நான் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டேன். என்னாலையும் வந்து சுவாசிக்க வந்து சரியாக கஷ்டமாக இருக்குது. அந்த ஒன்றுமே தெரியலை, ஃபுல்லாக புகை. சரியா அப்போ வெளியில் வந்துட்டு இன்னும் வேறு பவுசராக்கள் சொல்லியிருக்கணும். வேறு பிரதேசத்தில் அதாவது வெளியே பவுசர் சுண்ணா பவுசர் மற்றும் இல்லை இப்போதைக்கு தச்சமும் சுண்ணாத்தில் இருந்து தான் நீர் பவுசர் வந்திருந்தது. நீர் பவுசர் பற்றாக்குறையால் வந்து வேறு வேறு இடங்களில் இருந்து பவுசர் வரப்போன்னு சொல்லியிருந்தாங்க. மக்களோட ஆதங்கம் என்னமாக இருக்குன்னு சொன்னால் அந்த லைவ்லேயே கொமெண்ட் போட்டிருந்தாங்க. எத்தனையோ பேர் வந்து தம்பி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும், ஏற்கனவே இதுக்கு ஒரு முடிவு இருக்கிறான்னு சொன்னவங்க இன்னும் முடிவு இருக்கையில, குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, சிறுவர்கள் இருக்குது, வயசு போனாக்கள் இருக்கிறோம், மூச்சு பிரச்சனை உள்ளாக்கள் இருக்கிறோம், வீசிங்குள்ளாக்கள் இருக்கிறோம், சுற்றி வர குடியிருப்புகள் இருக்கிற பகுதியில் வந்து இப்படியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது. இதை கூடிய சீக்கிரம் வந்து வெளியேற்றணும். இது வந்து இப்போ இதோட நிற்க போகிறதில்லை. இன்னும் ஒருக்கா வந்து இப்படி ஒரு விபத்து ஏற்படலாம். அது இன்னும் பாரிய அளவில் ஏற்படுறதுக்கு ஒரு சேதம் ஒன்று வரக்கூடும். அதால் இது சூழல் பகுதியில் கிராமப்புற பகுதிகளில் இருந்து ஆட்களே இல்லாத ஒரு பகுதிக்கு இல்லாட்டி பாதுகாப்பான ஒரு முறைக்கு வந்து நீங்கள் மாற்றணும். என்னதான் நீங்கள் பாதுகாப்பாக அந்த இடத்துல பாதுகாப்பான இடத்துக்குரிய வேலை வாய்ப்புகளை செஞ்சாலும் ஏதோ ஒரு இயற்கை காரணிங்க ஏதாச்சும் ஒரு காரணியால் வந்து ஒரு தீப்பற்றல் திரும்பமோ இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனை நடக்க வந்து இன்னும் ஒரு சேதம் ஏற்படக்கூடும். உறுதிப்படுத்தி சொல்லிடாது இந்த இடத்துல வந்து நாங்கள் முழு பாதுகாப்பும் கொடுப்போம். அதுக்காக வந்து இதுக்குரிய ஒரு நிரந்தர தீர்வு எப்படியாக எதாக இருக்கும்னு சொன்னால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மக்களும் இதுக்குரிய மன கொடுக்கணும். இதுக்குரிய நடவடிக்கையில் இருக்கிறதுக்கு இளைஞர்கள் எல்லாருமே வந்து முன்னிக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த கழிவுகளை அப்புறப்படுத்தினா இந்த மாநகர சபை குப்பை கொட்டுற இடத்தை வந்து வேறு இடமா மாற்றி வைத்தால் மட்டுமே வந்து மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கல. இதை சுற்றி வர எத்தனையோ சரௌண்டிங்குக்கு பரவும். இப்போ நார்மலாக வந்து இது கங்கலை இப்போ பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு அந்த சுவாசம், அந்த எரிஞ்ச வாசம், கெமிக்கல் வாசம் எல்லாம் விளங்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கே இருக்கிறார்களுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குது. இல்லை ஆனால் அவர்களால் உணர இயலாது. வளிமண்டலத்தில் அவர்கள் இயற்கையான காற்றை சுவாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விளைவு வேறு விதமாக இருக்கும். ஓகே, தயவு செஞ்சு இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது. அதால் வந்து இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு மக்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி ஏற்பட்ட பேர் கமெண்ட்டில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் கட்சியும் தீர்வு வரப்போகிறதில்லை, நீங்கள் கட்சியும் தீர்வு வரப்போவதில்லை. எல்லாருமே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்தா மட்டும்தான் சிறந்த ஒரு தீர்வு அமையும். அதுக்காக வந்து எல்லாரும் ஒரு கோரிக்கைகளை முன்வைங்கோ. அரசாங்கம் முடிஞ்ச அளவு கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்தா மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.